இந்த தீபாவளி போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக இயக்குனர்கிட்ட மாரி செல்வராஜ் தோத்துட்டாங்க. தோத்துட்டாரு அப்படின்றது சொல்ல முடியாது. அவர் மாரி செல்வராஜ் அவருடைய ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. நான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நான் போகாம நான் ஒரு சீரியஸா தான் படம் எடுப்பேன் அப்படின்றது. நான் சொன்ன மாதிரி எனக்கே ஆச்சரியம் தான் இந்த கலெக்ஷன் வந்திருக்கிறதே. அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, நான் எப்போதுமே கலெக்ஷனுக்காக படம் எடுக்கணும் கிடையாது. ஆனா போட்ட காசு வர அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்போ டூடு பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ஷனை மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் எவ்வளவு தூரம் என்டர்டெயின்மெண்ட் வைக்கணும் அதில் கோரான ஒரே ஒரு ஒன் லைனர் மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் வைக்கணும் மேக்ஸிமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. பட் மார்ஷல் ராஜ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படம் பண்ணும்போது அது என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் கான்ஷியஸாக எடுத்த ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து நான் என்டர்டெயின்மெண்ட் வைக்கணும்னு எடுத்து அது தோல்வி எடுத்தது தான் நம்ம சொல்லலாம். பட் அவரே தான் முடிவு பண்ணியிருக்காரு, எனக்கு என்னோட படங்கள் இப்படிதான் இருக்கும், அது இவ்வளவு கரெக்ட் பண்ணா போகும், நான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இன்னொருத்தரோட ஓதணும்னு நினைக்கிறேன், கண்டென்ட்ல தான் ஓதணும்னு